வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம குட்டி அணில் பற்றி ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் சாமி என்ற சிறிய அணில் இருந்தது. சாமி சிறியவர், ஆனால் மிகவும் தைரியமானவர் மற்றும் அவரைச் சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி எப்போதும் ஆர்வமாக இருந்தார். அவர் காடுகளை ஆராய்வது, உயரமான மரங்களில் ஏறுவது, சுவையான காய்களை கண்டறிவது போன்றவற்றை விரும்பினார். ஒரு வெயில் காலத்தில் சாமி கொப்பரைகளை சேகரித்துக் கொண்டிருந்தபோது அருகிலுள்ள ஆற்றிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்டது. அது என்னவென்று பார்க்க வேகமாக ஓடினான். அவருக்கு ஆச்சரியமாக ஆற்றங்கரையோரம் சில சிக்குண்ட கொடிகளில் சிக்கிய ஒரு சிறிய பறவை உதவிக்காக சிலிர்ப்பதைக் கண்டார். சிறிதும் யோசிக்காமல் சாமி பறவையிடம் விரைந்தார். "கவலைப்படாதே குட்டிப் பறவை, நான் உனக்கு உதவி செய்கிறேன்" என்றான் அவன் நம்பிக்கையுடன். தனது கூர்மையான பற்களை பயன்படுத்தி பறவை விடுபடும் வரை அவர் கொடிகளை கவனமாகக் கடித்தார். பெல்லா என்று பெயரிடப்பட்ட சிறிய பறவை மிகவும் நன்றியுடன் இருந்தது. "நன்றி சாமி, நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்திருப்பேன் என்று எனக்குத் தெரியவில்லை" என்று அவள் மகிழ்ச்சியுடன் சிலிர்த்தாள். சாமி சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், "இதில் என்ன நண்பா?" அன்று முதல் சாமியும் பெல்லாவும் சிறந்த நண்பர்களாக மாறினர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக விளையாடினர், காட்டை ஆராய்ந்து மற்ற விலங்குகளுக்கு உதவுகிறார்கள். சாமியின் தைரியமும் கருணையும் அவரை காட்டில் ஒரு ஹீரோவாக மாற்றியது. மேலும் சிறிய உயிரினங்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார்.